ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பைத்தானில் ஆப்ரேட்டர்ஸ் டோட்டலாக 7 டைப்ஸ். ஸோ ஃபஸ்ட் டைப் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம், லைக் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எக்ஸெட்ரா. இதுலயே டிவிஷனில் நம்மளுக்கு காமனாக பார்த்தோம்னா, லைக் இங்கே இருக்கிற எக்ஸாம்பிள் படி பக்கத்தில் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற எக்ஸாம்பிள் படி நம்மளுக்கு டெசிமலில் நம்மளுக்கு மோஸ்ட்லி வரும். ஸோ டெசிமலில் எனக்கு வேண்டாம், ஸோ டெசிமலில் வேண்டாம், எனக்கு ஹோல் நம்பரில் வேணும்னு பார்த்தோம்னா அப்போ யூஸ் பண்ணுறது பேர் தான் ஃப்ளோர் டிவிஷன். ஃப்ளோர் டிவிஷனில் டிவைஷன் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஹோல் நம்பர் மட்டுமே நம்மளுக்கு அவுட்புட்டாக வரும். தட் இஸ் ஃப்ளோர் டிவிஷன். ஃப்ளோர் டிவிஷனுடைய சிம்பிள் வந்து இங்கே நம்ம பார்க்குறோம். இட் வில் கம் இட் திஸ் வே, லைக் டபுள் ஸ்லாஷ். ஓகே, இப்போ டிவைட் பண்ணோம்னா நம்ம ஹோல் நம்பர் மட்டும் தான் வேணும்னா அப்போ நிச்சயமா ரிமைண்டர்னு ஒன்று இருக்கும். அந்த ரிமைண்டர் மட்டுமே எனக்கு அவுட்புட்டாக வேணுன்ற பட்சத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் மாடுலஸ். மாடுலஸ் சிம்பிள் வந்து இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள். ஸோ இதுதான் மாடுலஸ். இந்த மாடுலஸ் யூஸ் பண்ணோம்னா நம்ம அவுட்புட் வந்து ரிமைண்டர் வரும். ஓகே, அடுத்து லாஸ்ட் வந்து எக்ஸ்போனென்ஷியல். எக்ஸ்போனென்ஷியல்னா ஒன்றும் இல்லை, பவரை குறிக்கும். லைக் 2 to the power 3, 3 to the power 5, ஆர் 10 to the power 3, அந்த மாதிரி சொல்லிட்டு வருது. இங்கேயே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்களேன். A is equal to 10, B is equal to 3ன்னு கொடுத்த அடிஷன் பண்ணேன்னா எனக்கு 13 வருது அவுட்புட். சப்ராக்ஷன் பண்ணேன்னா எனக்கு 7 வருது. 10 minus 3 is 7 அப்படின்னு வருது. இதுவே மல்டிப்ளை பண்ணினா 10 into 3 எனக்கு 13 வருது. டிவைட் பண்ணினா 3.333ன்னு சொல்லிட்டு எனக்கு வருது. இதுவே மாடுலஸ் பண்ணினா மாடுலஸ் சொன்னபடி அது ரிமைண்டர்ன்றதால 3 விட்டுட்டோம்னா மீதி இருக்கிற ரிமைண்டர் 1 வருது. ஸோ எஸ், அந்த மாதிரி வந்துட்டே இருக்கு. ஸோ எக்ஸ்பொனென்ஷியல்னா 3 to the power 10 or perhaps 10 to the power 3 மாதிரி சொல்றேன், சாரி. ஸோ 10 to the power 3. ஸோ 10 into 10 gives 100 and 100 into 10 gives 1000. So next output 1000 இருக்கு. So last is floor division. As I previously said, it is about getting the whole number in a division. Okay, this is arithmetic operator. நம்ம அடுத்து பார்க்க போறது நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் டைப் இஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ஒரு வேல்யூவை ஆட் ஈக்குவல் டுனா ஆட் பண்ணிட்டு அந்த கிடைச்ச அந்த வேல்யூவை திரும்ப அசைன் பண்றோம். இதுதான் ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வேல்யூவை கெட் பண்ணி திரும்ப அசைன் பண்றோம். அந்த கெட் பண்ண வேல்யூவே அசைன் பண்றோம். இதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். யூஸ் டு அசைன் வேல்யூஸ் டு தி வேரியபிள்ஸ் அப்படின்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டு, ஆட் ஈக்குவல் டு, சப்ராக்ட் ஈக்குவல் டு. ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு இருக்கு பாருங்க, இது வந்து அசைன்னு அர்த்தம். ஸோ பிளஸ் ஈக்குவல் டுனா ஆட் அண்ட் அசைன், மைனஸ் ஈக்குவல் டுனா சப்ராக்ட் அண்ட் அசைன், மல்டிப்ளை ஈக்குவல் டுனா மல்டிப்ளை அண்ட் அசைன், டிவைட் ஈக்குவல் டுனா டிவைட் அண்ட் அசைன். ஓகே, இப்போ இது எக்ஸாம்பிள் பார்ப்போம். 5 ஈக்குவல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு ஒரு, அப்போ எக்ஸோடைய வேல்யூ வந்து 5. ஓகே, எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 3னா இந்த இடத்துல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. எக்ஸ் equal to x plus 3. That is nothing but yes, 5 plus 3 gives 8. அப்போ 8ன்ற அந்த பர்டிகுலர் நம்பர் எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு போய் அசைன் ஆயிருது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றதுனால. அடுத்த லைன்ல இருக்கிறது எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 2. ஸோ எக்ஸோடைய வேல்யூ இப்போ 8 இருக்கிறதுனால 8 minus 2 gives 6. ஸோ அவுட்புட் வந்து 6ன்னு வருது. அதுக்கு அடுத்த லைன் சாரி, அதுக்கு அடுத்த லைன்ல நம்ம மல்டிப்ளை ஈக்குவல் டு இருக்கு. இப்போ எக்ஸோடைய வேல்யூ 6 இருக்கனால 6 into 4 gives 24. ஸோ அவுட்புட்டோட வேல்யூ 24 ஆயிடுது. எக்ஸோடைய வேல்யூ 24 ஆயிடுது. அடுத்த லைன்ல எக்ஸ் டிவைட் ஈக்குவல் டுன்னு இருக்கு. டிவைட் அண்ட் அசைன்றதால எக்ஸோட வேல்யூ 24. ஸோ 24 divides 3 gives 8. ஸோ எக்ஸோடைய வேல்யூ 8. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ரேட்டர் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். கம்பேரிசன் ஆப்ரேட்டருக்கு வந்து எப்பயுமே 2 வேல்யூ தான் அவுட்புட்டாக வரும். ஒன்று ட்ரூ, இன்னொன்று ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேர்லேயே இருக்கு கம்பேரிசன் ஆப்ரேட்டர். 2 வேல்யூவை கம்பேர் பண்ணி நம்மளுக்கு அது உண்மையா இல்லையான்னு காட்டுறது தான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். அது என்னென்ன வேல்யூ யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென். இந்த ஆர் வேல்யூ தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு வாட்டி ஈக்குவல் டு போட்டால் தானே ஈக்குவல் டு, ஏன் 2 வாட்டி கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவும் அந்த வேல்யூ ஒன்றுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே கொடுத்துருக்காங்க.
ஸோ ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. A is equal to 10, B is equal to 5. ஏவும் பியோடைய வேல்யூ ஒன்னா இல்ல. ஸோ அவுட்புட் ஃபால்ஸ் ஆயிருக்கு. செகண்ட் நாட் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. நாட் ஈக்குவல் டுனா ஏவோடைய வேல்யூ பியோடைய வேல்யூ ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லையா? ஆமா ஒன்றும் இல்லை. ஸோ அவுட்புட் வந்து ட்ரூ ஆயிருக்கு. கிரேட்டர் தென் பி லெஸ் தென் பி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் ஸ்டில் நான் சொல்றேன். ஏவோடைய வேல்யூ டென்னுன்றதால டென்னு தான் பிஏ கட்டும் கிரேட்டர். கிரேட்டர் தென் ட்ரூ பட் லெஸ் தென் வந்து ஃபால்ஸ் ஆயிருக்கு. கிரேட்டர் தென் ஈக்குவல் டுன்னு பார்த்தா கிரேட்டர் தென்னாகவும் இருக்கலாம் ஈக்குவல் டுவாகவும் இருக்கலாம். ஸோ இதனால நம்மளுக்கு வந்து அவுட்புட் கரெக்டாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் இஸ் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்ட் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ல வந்து 3 வேல்யூஸ் இருக்கு. அண்ட், ஆர், ஆர் நாட். அண்டுன்றது எதுக்கு யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும். தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் கண்டிஷன். அண்ட் வந்து எப்போ யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ல 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான், 2 கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் இந்த ஆப்ரேட்டர் அவுட்புட் ட்ரூ கொடுக்கும். அது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆனாலும் அவுட்புட் ஃபால்ஸாவே வரும். இதுவே இது இதே இதே மாதிரி பட் அனதர் டைப் இஸ் ஆர். ஆருக்கும் 2 ஸ்டேட்மெண்ட் ஆர் 2 கண்டிஷனை கம்பேர் பண்றோம். அதுல ஏதாச்சும் ஒன்று ட்ரூவா இருந்தா கூட போதும், நம்மளுக்கு அவுட்புட் ட்ரூவா வந்துடும். நாட்ன்றது அப்படியே உள்டா. இந்த ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லாம அது தன்னந்தனியா மரமாரிக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா அவுட்புட்டோடைய இன்புட் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா அவுட்புட் ஃபால்ஸா இருக்கும். ஒருவேளை இன்புட் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அவுட்புட் ட்ரூவா இருக்கும். ஜஸ்ட் அது அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல சொல்றது தான் நாட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அப்போ அண்ட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கனால ஏற்கனவே நான் சொன்ன அதோட டெஃபினேஷன் படி ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருந்தாலும் அது ஃபால்ஸ் தான். ஸோ என்னுடைய அவுட்புட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. சி ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. இப்போ ஆர் ஆப்ரேட்டர்ல யூஸ் பண்ணோம்னா ஒரு ஃபால்ஸ் ஒரு ட்ரூ இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒன்று ட்ரூவா இருந்தாலும் ட்ரூன்ற பட்சத்துல அவுட்புட் என்ன ட்ரூவா இருந்திருக்கு. நாட் எக்ஸ். எக்ஸ்ன்ற வேல்யூ வந்து ட்ரூ. அப்போ நாட் எக்ஸ்னா ட்ரூ இல்லாம எனக்கு வேற வேணும்னா அப்போ ஃபால்ஸ் தான். ஸோ நாட் எக்ஸோட அவுட்புட் வந்து ஃபால்ஸ் ஆயிருது. இதுதான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் 2 வகைப்படும். இஸ் நாட். இது வந்து மெமரி லொகேஷன்ஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணுது. இப்ப பாத்தீங்கன்னா A is equal to 1 to 3, B is equal to A, C is equal to 1 to 3. இந்த 1 to 3 இந்த 1 to 3 லிஸ்ட். ஆக்சுவலா லிஸ்ட்ன்றது இந்த ஸ்கொயர் பாக்ஸை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். சின்ஸ் ரெண்டு லிஸ்ட்ன்றதாலையும் B is equal to Aன்றதால இந்த 3 ஒரே இதை குறிக்கணுமான்னு பார்த்தா இல்ல. as I previously said இது மெமரி லொகேஷனை குறிக்குது. இந்த 1 to 3யும் இந்த A is equal to 1 to 3யும் C is equal to இருக்கிற 1 to 3யும் ரெண்டும் ஒன்று தான், இல்லைன்னு சொல்லல. பட் இட் இஸ் ஸ்டோர்ட் இன் டிஃப்ரெண்ட் ஸ்பேசஸ். ஓகேவா? அப்ப A is B ன்னு கேட்டா ஆமா. ஏன்னா இந்த இருக்கிற ஸ்டோர் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச 1 to 3 இந்த லிஸ்ட்டை தான் B சொல்லுது. ஏன்னா A is equal to Bன்னு சொல்லிடும். பட் சி வந்து தனியா செப்பரேட்டா 1 to 3ன்னு சொல்லிட்டு ஒரு இதை கண்டுபிடிக்கிறதுனால A is not C. அது உண்மை. இப்போ புரியும் நம்புறேன். நம்ம அடுத்து பார்க்க போற ஆப்ரேட்டர் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம்? 2 வகை இருக்கு. இன்னு நாட் இன்னு. இந்த பர்டிகுலர் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் மோஸ்ட்லி நம்ம ஃபார் ஸ்டேட்மெண்ட்லயும் இஃப் ஸ்டேட்மெண்ட்லயும் யூஸ் பண்ணுவோம். இஃப் ஸ்டேட்மெண்ட் நிறைய இல்லை, பட் ஃபார் ஸ்டேட்மெண்ட்ல கம்பல்சரியா யூஸ் பண்ணுவோம். இஃப் இன்னையும் நாட் இன்னையும் இது வந்து இந்த வேல்யூஸ் வந்து சீக்வென்ஸ்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு. இப்ப ஆப்பிள் இன் ஃப்ரூட்ஸ் இந்த எக்ஸாம்பிள் படி பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸ்ல ஒரு லிஸ்ட் இருக்கு. ஆப்பிள், பனானா, செரின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட் ஆப்பிள் இருந்துச்சுன்னா எனக்கு ட்ரூன்னு வரும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு வரும். ஸோ ஆப்பிள் இருக்கான்னு கேட்டா இருக்கு. கிரேப் நாட் இன் ஃப்ரூட்ஸ். இந்த லிஸ்ட்ல கிரேப்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட் இருக்கான்னு கேட்டா இல்லை. ஸோ நாட்டின் படி அதுவும் ட்ரூன்னு வருது. ஓகே. ஸோ லாஸ்ட் ஆப்ரேட்டர் இஸ் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். பிட்வைஸ் ஆப்ரேட்டர் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது எல்லாமே சிம்பிள்ஸ் தான். அண்ட் சிம்பிளுக்கு இந்த இதை யூஸ் பண்றோம். ஆருக்கு ஸ்ட்ரெயிட் லைன் யூஸ் பண்றோம். எக்ஸ்க்ளூசிவ் ஆருக்கு இந்த பவர் சிம்பிள் யூஸ் பண்றோம். நாட்டுக்கு டில்டா யூஸ் பண்றோம். லெஃப்ட் ஷிஃப்ட் அண்ட் ரைட் ஷிஃப்ட்டுக்கு 2 வாட்டி லெஸ் தென் 2 வாட்டி கிரேட்டர் தென் யூஸ் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பைனரி நம்பர்ஸ்ல தான் யூஸ் ஆகுது. பைனரி நம்பர்ஸ்னா என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துல உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். A is equal to 5, B is equal to 3. A5 உடைய பைனரி நம்பர் 10101.
3 உடைய பைனரி நம்பர் 0011. ஸோ இந்த ஏயும் பி அண்ட் கொடுத்தேன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் இஸ் 1. 1 ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு அண்டுன்றது என்னது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்டுன்றது ரெண்டுமே ட்ரூவா இருந்தா நம்மளுக்கு ஆகும். கரெக்டா ட்ரூ ஆகும். இல்லைன்னா ஃபால்ஸ் ஆகும். ஸோ இங்க வந்து அண்டுன்றது மல்டிப்ளிகேஷன். ஸோ டிஃபரன்ஸ் இருக்கு. அங்கேயே அண்டு இருக்கு, இங்கேயே அண்டு இருக்கு. ஏன் நம்ம அந்த அண்டை இங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் குழப்பலாம். பட் ஹியர் இட் இஸ் யூஸ்ட் ஆன் பைனரி நம்பர்ஸ். பைனரி நம்பர் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா இருக்கனால இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கேல்குலேஷன்ஸ் பண்றோம். அங்க வந்து சும்மா கம்பேர் பண்றோம். டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இங்க பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ல கேல்குலேட் பண்றோம். அண்ட்ன்ற ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம்னா மல்டிப்ளிகேஷனுக்கும், ஆர்ன்ற ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம்னா அடிஷனுக்கும் யூஸ் பண்றோம். இதுதான் நடக்குது. ஸோ 5 into 3 8. ஸோ இந்த இதை நம்ம பைனரி மூலயமா இது பண்றோம். ஸோ அவுட்புட் வந்து 1 வந்திருக்கு. 1உடைய பைனரி நம்பர் 0001 அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்க ஸ்ட்ரெயிட் பை ஸ்ட்ரெயிட்டா கால்குலேட் பண்ணலாம். ஸோ 1 into 1 is 1, 0 into 1 is 0, 1 into 0 is 0, 0 into 0 is 0. ஸோ 0001ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேல்யூஸ் வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து அண்ட் பற்றி புரிஞ்சுக்கிட்டோம் எப்படி வந்துச்சு. அதே மாதிரி தான் ஆருக்கு வந்து இங்கே வந்து அடிஷன் பண்ணுறோம். அடிஷன் எப்படி பண்ணுறோம்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள். ஸோ அடிஷன்ல வந்து ஆர்ல வந்து எனி ஒன் நம்மளுக்கு கரெக்டாக இருந்தால் ஓகே தானே. ஸோ அதே தான் 1 + 1 is 1. ஸோ நம்மளுக்கு அவுட்புட் 1 வந்திருக்கு. லாஸ்ட்டு மவுஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும். 0 + 1 is 1. ஏதாச்சும் ஒன்னா இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் ஒன்று ட்ரூவா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அவுட்புட் ட்ரூ தான். ஸோ இங்கேயும் 1 வந்திருக்கு. 1 0 1 0ன்னு வந்திருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு இங்கே 1 வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டிஜிட்ஸை பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர்ஸ்க்குமே 0 வந்திருக்கு. ஸோ ரெண்டு ஃபால்ஸ் வந்ததால இது ஃபால்ஸ் ஆயிருக்கு. ஸோ 0 1 வந்தது. ஸோ அவுட்புட் வந்து 7. ஸோ இப்படிதான் நம்ம ஆருக்கு கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ்க்ளூசிவ் ஆருக்கு அப்படிதான் கண்டுபிடிக்கிறோம். நாட்டுக்கு அப்படிதான் கண்டுபிடிக்கிறோம். நாட் ஏனா என்ன? 5. 5உடைய பைனரி வேல்யூ 0101, ரைட்? இப்போ 0101 இருந்துச்சுன்னா அதை அப்படியே மாத்துறோம். 1010 1010ன்றது பார்த்தோம்னா -6 அந்த மாதிரி மாறுது. லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் எல்லாம் ஒண்ணுதான். ஸோ ஏவுடைய வேல்யூ இஸ் 0101, ரைட்? அதுல 1ஆல நம்ம லெஃப்ட் ஷிஃப்ட் பண்றோம். ஸோ இந்த 0 வெளியில போய் பின்னாடி வந்தது. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 1010ன்னு கிடைக்குது. ஸோ 1 வந்து ரைட் சைட் மூவ் ஆகுது. எஸ், லெஃப்ட் சைட் மூவ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு 1010ன்னு கிடைச்சிருக்கு பாயிண்ட்ஸ். ஸோ இதுவே ரைட் ஷிஃப்ட் ஆயிருந்துச்சுன்னா இந்த 1 வந்து ரைட் சைட் மூவ் ஆயிருக்கும். ரைட் சைட் மூவ் ஆயிருந்துச்சுன்னா 0010 நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதே தான் நம்மளுக்கு பண்றது. ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர் இஸ் கைண்ட் ஆஃப் ட்ரிக்கி. It will go well with for binary numbers calculation, but not for normal thing. Okay guys, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்ரேட்டர்ஸ் நான் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து என்ன பண்றீங்க? லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ guys. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை ஒரு கிளிக்கும் பண்ணுங்க, ஒரு ஹார்ட் கொடுங்க. தேங்க்யூ. நம்ம அடுத்த விஷயம்ல பார்ப்போம். பாய்.